வணக்கம் நண்பர்களே. இந்த தொகுப்பில் இந்த ரூம் ஆண்டிப்பட்டி மியூசியமில் இருக்கிற சில விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐயா பென்னி குயிக், அப்புறமா முல்லை பெரியார் பற்றின ஒரு சில தகவல், அதுக்கப்புறமா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸு, தேனி மாவட்டத்தில் கிடைச்சக்கூடிய காயின்ஸு, அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் என்னென்ன சுற்றுலா இடம் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு டீட்டெயில்டு ஃபோட்டோகிராஃபை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேனியில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே டீப்பாக போகலாம். இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் செஸ் விளையாடும் போது யூஸ் பண்ண காயின்ஸு, இதெல்லாம் ஒரு காலத்தில் யூஸ் பண்ண வேட்டையாடக்கூடிய கருவிகள், அதுக்கப்புறமா வேட்டை இல்லாமல் நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ண கல்ல செய்யப்பட்ட டூல்ஸு. இவர் தான் கர்னல் ஜான் பென்னி குயிக். இவர் சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் பதவியில் இருந்த ஒரு இன்ஜினியர். இவர் கிங்ஸ்லி பதவியில் இருந்த சார் ஆர்த்தர் காட்டன் கீழே வேலை செஞ்சார். ஆர்த்தர் காட்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லணையோடைய கிராண்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்து அதுக்கு மரியாதை செலுத்தும் வகையாக கிராண்ட் அணைக்கட்டும் பேர் கொடுத்தாரு. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ராஜமந்திரி ரிவரில் கோதாவரி மேலே பெரிய ஒரு டேம் கட்டினார். அது சார் ஆர்த்தர் காட்டன்ஸ் பேரேஜ்னு சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க கல்லணையோட ரெப்ளிகா தான். ஸோ அவர் கீழே இருந்த இன்ஜினியர் தான் இவர். மேற்கு தொடர்ச்சி மலையில் துவங்கி மேற்கு நோக்கி கேரளாவில் பாயும் பெரியாற்றின் மீது கட்டப்பட்ட அணையாகும் இந்த முல்லை பெரியாறு. இது தமிழக கேரள எல்லையில் அமையப்பட்டுள்ளது. இது கட்டுப்பாட்டுள்ள இடம் கேரளாவுக்கு உரிமையானது. தமிழக பொதுப்பணித்துறை இவனை பராமரித்து வருகிறது. 1895 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இதன் கொள்ளளவு 15.54 TMC. இதோட உயரம் 155 ஃபீட்டு. பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டதால் முதலில் பெரியாறு அணை என்று அழைக்கப்பட்டது. இவ்வணை முல்லையாறு மற்றும் பெரியாறு இரண்டும் சேரும் இடத்தில் கீழ் அமைந்துள்ளதால் இரு ஆறுகளின் பெயர்களை இணைத்து முல்லை பெரியாறு அணை என்று அழைக்கப்படுகிறது. 1798 ராமநாதபுரம் மன்னர் இருந்த சேதுபதி அவர்கள் அமைச்சராக இருந்த மறைந்த திரு முத்து இருளப்ப பிள்ளை தன் இத்திட்டத்திற்கு வித்திட்டவர். 1882 முல்லை பெரியாறு அணை கட்டும் திட்டம் ஆங்கிலேய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேஜர் ஜான் பென்னி குயிக் இடம் ஒப்படைக்கப்பட்டது. 1887 செப்டம்பர் மாதத்தில் அணை கட்டும் பணி துவக்கப்பட்டது. இக்கட்டுமானத்தின் பணிகளுக்கு 80,000 டன் சுண்ணாம்பு கல் பயன்படுத்தப்பட்டது. அடர்ந்த காடு, விஷப்பூச்சிகள், காட்டு யானைகள், காட்டு மிருகங்கள், கடும் மழை, திடீரென உருவாகும் காட்டாறு போன்றவைகளால் பொருட்படுத்தாமல் 3 ஆண்டுகள் அணை பாதி கட்டப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த மழையினால் உருவான வெள்ளத்தில் முதலில் கட்டப்பட்ட அணை அடித்து செல்லப்பட்டது. அதன் பின்பு இத்திட்டத்திற்கு பணம் ஒதுக்கீடு செய்ய ஆங்கிலேயர் அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் கர்னல் பென்னி குயிக் ஐயா அவர்கள் இங்கிலாந்தை சென்று தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்திற்கு கொண்டு சொந்தமாகவே முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தார். 1893 60 அடி உயரத்திற்கும் 94 அடி உயரத்திற்கும் 1895 டிசம்பர் மாதத்தில் 1505 அடிக்கும் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை மேற்கொண்டு ஒரு கைப்பிடி சுவரும் கட்டப்பட்டது. இந்த அணை சென்னை மாகாண ஆளுநராக இருந்த பென்லாக் பிரபு திறந்து வைத்தார். இவ்வணையில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நிலங்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் மக்கள் குடிநீர் இன்றும் கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. இந்த 5 மாவட்டங்களில் 2,08,144 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேற்கொண்டு மின் உற்பத்திக்கு பெரியாறு தண்ணீர் தமிழ்நாட்டில் நுழையும் இடத்தில் மின் உற்பத்தி செய்வதற்கு ஒரு திட்டம் 1955 ஆண்டு வகுக்கப்பட்டது. அதன்படி பெரியார் மின் நிலையம் தேனி மாவட்டத்தில் கூடலூர் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டது. 4x35 மெகாவாட் மின் திறன் உள்ள பவர் ஹவுஸ் இங்கு செயல்படுகிறது.